அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த பாடலாக ஒரு புதிய பாடலை பாடுவோம். சாங் நம்பர் 50, 50வது பாடல். இன்ப இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணம் இதே என்ற பாடலை பாடுவோம். பொன்முகம் காணவே
மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிமை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிமை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. ஹalleluya 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 ஹalleluya. எத்தனை பேர் இன்னும் கர்த்தரை துதிக்க விரும்புகிறோம்? எத்தனை பேர் இந்த காலை வேளையில் இன்னும் கர்த்தரை நாம் துதிக்க நாம் வாஞ்சிக்கிறோம்? எவ்வளவுக்கு எவ்வளவு அவருடைய சமூகத்துல நம் வாஞ்சையோடு இருக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அவர் பெரியவர், அவர் போதுமானவர், அவர் கிருபை நிறைந்தவர். இந்த நேசரை போல் எவரும் இல்லை. ஹalleluya ஹalleluya. சி மைனர். நம் தேவனை நாம் நோக்கி கர்த்தர் நம்மை நடத்தின பாதைகளை எண்ணி இந்த காலை வேளையில நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட நடத்தி வந்தீங்க இயேசுவே, எங்களை நடத்தி வந்தீங்க. எத்தனையோ பாதைகள், எத்தனையோ சூழ்நிலைகளை கடக்க வைத்த கர்த்தர் அவர். கடக்க முடியாத சூழ்நிலைகளை எல்லாம் அவர் கடக்க வைத்தார். நம்மால் முடியாத காரியத்தெல்லாம் முடிய வைத்தார். இந்த தேவன் நம்மோடு கூட எப்பொழுதுமே வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் நம்ம எப்பொழுதுமே நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம் வாழ்வில் போதுமானவராக இருக்கிறார். இந்த பாடலை நம் பாடி கர்த்தரை நம் முழு பலத்தோடு கூட நம் ஆராதனை செய்வோம். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிதல். இந்த பாடலை நாம் பாடி முழு மனதோடு கூட நான் தேவனை எல்லாவற்றையும் மறந்து பக்கத்துல இருக்கிறவங்களை கூட நம்ம பார்க்காம, நம் முன்னாடி இருக்கிறவங்க கூட பார்க்க வேண்டாம், பின்னாடி இருக்கிறவங்க பார்க்க வேண்டாம், கர்த்தரை மாத்திரம் அண்ணாந்து பார்த்து அவரை நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். சி மைனர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். சொல்லுவோமே, நான் நடந்து நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போமே. முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள், நன்றி நிறைந்த இதயத்தோடு நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கிக் கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கிக் கொண்டீங்க கரத்தில். எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும்? நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கிக் கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கிக் கொண்டீங்க கரத்தில் ஏந்தி. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கிக் கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க.
கொண்டீங்க, நடத்தி வந்தீங்க. சொல்லுவோமே, நடத்தி வந்தீங்க இயேசுவே. எங்களை தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏற்றி கொண்டீங்க. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மன
தெய்வமே, இந்த காலை வேளையில எத்தனை பேர் உண்மையான மனதோடு கூட என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்து சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடக்க பார்த்து கடக்க முடியல, என் கால் பலத்தால் நடத்தி வந்தீங்க இயேசுவே. ஏசப்பா, உம்முடைய அன்பு எங்களை நடத்தி வந்ததப்பா. ஏசப்பா, உம்முடைய கிருபைகளை நடத்தி வந்ததப்பா. ஏசப்பா, உம்முடைய பரிசுத்தம் எங்களை நடத்தி வந்ததப்பா. ஏசப்பா, உம்முடைய மகிமை எங்களை நடத்தி வந்ததப்பா. ஏசப்பா, நீர் எங்களை நடத்தி வந்தீரப்பா. ஏசப்பா, எல்லா சூழ்நிலைகளும் நீர் எங்களை நடத்தி வந்தீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தர் நீர் நடத்தி வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவீராக. நீர் இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவீராக. நீர் நடந்த போற நோக்கத்தை நிறைவேற்றுவீராக. நீர் நடந்த போற நோக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில பரிபூரணமாக எங்கள் சுயங்கள் எல்லாம் மாறுவதாக, எங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறுவதாக, எங்கள் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுவதாக, எங்களுடைய வேதனைகள் எல்லாம் நீங்கப்படுவதாக, எங்களுடைய சத்துருவின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. ஒவ்வொரு மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளின் கிரியைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக, எல்லாம் நிர்மூலமாக்கப்படுவதாக. நீர் நடத்தி வந்த நோக்கம் எங்களை அழிக்க அல்ல, எங்களை அழைக்க அல்ல, எங்களை அழிக்க அல்ல, எங்களை வாழ வைக்க, எங்களை வாழ வைக்க, எங்களை வாழ வைக்க, உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற எங்களை நீ சபையாய் அழைத்து வந்திருக்கிறீர். சபையாய் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். எங்களை வேதனை படுத்த அல்ல, உம்முடைய நோக்கம் நிறைவேற, உம்முடைய நோக்கம் மாத்திரம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட நபர் கும்பலோடு கும்பல் அல்ல, எல்லாரோட சேர்ந்தல்ல. விசேஷமாக இந்த காலை வேளையில விசேஷித்த நபர்களாக கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். Latro Shantanaraba Rakudiana Rashanadanarabo Lirobodorobo Shataragadianarabo Radularabo Sotoroloro Ritoraboro Kodoroboloro ஆவில உணர்ந்து ஆராதனை செய்யுங்க. ஆவில உணர்ந்து ஆராதனை செய்யுங்க. கர்த்தர் நம்ம மத்தியில இருக்கிறார். ஆவியாக இருக்கிறார். நம் மத்தியில அவர் பரிசுத்த ஆவியானவராக நம் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறாரே. நம் மத்தியில அவர் பலத்த கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறாரே. நம் பலன் அல்ல, நம் சுயம் அல்ல, நம்ம கேரக்டர் நம்மளை வாழ வைக்கலங்க. ஆண்டவருடைய கேரக்டர் நம்மளை வாழ வைக்குது. God's character is making me to live, not my character. என்னுடைய கேரக்டர் கிடையாது, என்னுடைய சுபாவம் கிடையாது, என்னுடைய சுயம் என்ன வாழ வைக்கல. கர்த்தருடைய சுபாவம், கர்த்தருடைய சாயல், கர்த்தருடைய ரூபம், கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய கிரியைகள், கர்த்தத்துவம் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நமக்காக நாம் வாழ்ந்து கொண்டில்ல, கர்த்தருடைய நோக்கத்திற்காக, எப்பொழுதும் அவருக்காக. ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் கர்த்தர் அவரை அழைக்கிறார். ஆபிரகாம் ஒருவனாக தனித்து இருக்கும் பொழுது நீங்களும் என்னையும் உங்களையும் என்னையும் கூட்டமா கர்த்தர் அழைக்கல. தனிப்பட்ட நபராக, விசேஷித்த நபராக, ஸ்பெஷலாக உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார்.
அழைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னது, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் நீ விட்டுட்டு நான் சொல்ற தேசத்துக்கு நீ போ. ஆண்டவர் எல்லாரையும் நடத்த மாட்டார். இந்த காலை வேளையில ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் எல்லாரையும் நடத்த மாட்டார். இந்த சபைக்கு வருகிற எல்லாரையும் ஆண்டவர் நடத்த மாட்டார். ஆண்டவர் செய்கிற, ஆண்டவர் சொல்கிற எந்தெந்த காரியத்தை தனிப்பட்ட நபராக கர்த்தர் தனிப்பட்ட நபருக்கு எந்தெந்த காரியத்தை விடணும்னு சொல்றாரோ அதை நாம் விடுவோமானால், எந்தெந்த காரியத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார் அதை நாம் பின்பற்றுவோமானால் அவர்களை ஆண்டவர் நடத்துவார். அவர்களை ஆண்டவர் நடத்துவார். அவர்களை மாத்திரம் தான் ஆண்டவர் நடத்துவாரு. சபைக்கு வந்துட்டு போகிறவர்களை ஆண்டவர் நடத்த போறது கிடையாது. ஆண்டவர் எதை விட சொல்றாரோ அதை விடுவோமானால், எதை பின்பற்ற சொல்றாரோ அதை பின்பற்றுவோமானால், உங்களையும் என்னையும் நடத்த வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை நடத்துவார், நம்மை நடத்துவார், நம்மை நடத்துவார். இந்த காலை வேளையில தனிப்பட்ட நபருக்கு எந்தெந்த காரியத்தை அவர் விடணும்னு சொல்றாரோ நாம் விடுவோமானால், சபையை நோக்கி எதெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் என கர்த்தர் சொல்லி இருக்கிறாரோ அதை நாம் பின்பற்றுவோமானால் உண்மையாகவே அவர் நடத்துவார். உண்மையாகவே இனி வரும் காலங்களில் அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார். அவர் என்றென்றைக்கும் நடத்துவார். அவர் நடத்துவார். நாம் எந்த நிலைமையில இந்த காலை வேளையில காணப்படுகிறோம், இந்த ஆராதனை வேளையில எந்த நிலைமையில நாம் காணப்படுகிறோம், ஏமாயினர் எந்த நிலைமையில நாம் காணப்படுகிறோம், எல்லாவற்றையும் மறந்து தேவனை மாத்திரம் சார்ந்து, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து தேவனை மாத்திரம் சார்ந்து, ஆண்டவரே எனக்குள்ள எங்களுக்குள்ள என்னென்ன காரியம் நீர் விட்டு விட சொல்கிறீரோ இந்த காலை வேளையிலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம் அப்பான்னு சொல்லுவோமா? ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை மாத்திரம் நோக்கி கர்த்தரை மாத்திரம் பார்த்து, அப்பா எனக்குள்ள எனக்கு நீர் சொல்லப்பட்ட எந்தெந்த காரியத்தை நான் விட்டு விலகணுமோ, எந்தெந்த காரியத்தை நான் அகற்றணுமோ, எந்தெந்த உறவை நான் விட்டு பிரியணுமோ, எந்தெந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டுமோ அந்தந்த காரியத்தை எல்லாம் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் எதெல்லாம் எனக்கு உங்களுடைய வார்த்தை மூலமாக பின்பற்றணும்னு நீங்க சொல்றீங்களோ அதை பின்பற்ற ஒப்பு கொடுக்கிறேன். I surrender to all that you've asked me to follow, Lord. And I surrender to all that you asked me to leave. Leave things that you are ought to leave and follow the things that you are taught to follow. The காலை வேளையில எதெல்லாம் நாம் விடுகிறோமோ, கர்த்தர் சொல்லுகிற எதெல்லாம் நாம் விடுகிறோமோ, கர்த்தர் சொல்லுகிற எதெல்லாம் நாம் பின்பற்றுகிறோமோ, கண்டிப்பா ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார். அவர் நடத்துகிற விதம் ஆச்சரியமாக, அநேகருக்கு சாட்சியாக, அநேகருக்கு எடுத்துக்காட்டாக, அநேகருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க கூடியதாக நம் வாழ்க்கையை அவர் மாற்றுவாரே. நாம் செய்கிறது ஒன்றுதான், இன்னும் அவரை ஆராதிக்க, இன்னும் அவரை துதிக்க, இன்னும் அவரிடத்துல நாம் மன்றாட, இன்னும் அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்க. இது போதும் நம் வாழ்வில். இன்னும் துதிப்பேன் அப்பா, உம்மை இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன்,
காலமும் எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். சபையே, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே, இன்னும் துதிக்கக்கூடிய பலன், இன்னும் துதிக்கக்கூடிய, இன்னும் வாழக்கூடிய பலன், இன்னுமாக உமக்காக எழும்பி பிரகாசம். நம்பிக்கையாவுமே, நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையில் கல்லை புரட்டிடுவேன், என்னை மறுபடியும் உயிர்த்தெழும்பச் செய்வேன். எந்தன் கல்லறையில் கல்லை புரட்டிடுவேன், என்னை மறுபடியும் உயிர்த்தெழும்பச் செய்வேன். கரங்களை உயர்த்தி அப்பாவை நோக்கி இன்னும் துதிப்பேன். அப்பா, இந்த வாழ்க்கை உம்முடையது ஆண்டவரே. இன்னுமாக உமக்காக நாங்கள் நிற்க, இந்த ரட்சிப்பினுடைய வாழ்க்கையில நாங்கள் நிலைத்திருக்க, ஆண்டவரே உம்முடைய பர்வதத்துல நாங்கள் நிலைத்திருக்க, உம்முடைய சமூகத்துல நாங்கள் நிலைத்திருக்க, அப்பா உம்மை தேடி நாங்கள் நிற்க, எங்களுக்கு கிருபை பாராட்டும் இந்த காலை வேளையிலப்பா. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக ஆவி ஆத்தும சரீரத்தை, ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை, எங்களுடைய சபையை, எங்கள் தேசத்தை முழுவதுமாக நாங்கள் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராகப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நீர் வழி நடத்துவீராகப்பா, எங்களை வழி நடத்துவீராக. ஆமாண்டவரே, அப்பா, எங்களை வழி நடத்துகிற தேவன், எங்களோடு கூட நீர் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிற தேவன் நீர் மாத்திரமே ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி, ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற ஸ்தானத்தை நாங்கள் அடைய, ஆண்டவரே, எங்களை நீங்கள் வெறுமையாக விடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு தூதனை அனுப்பி நீரே எங்களுக்கு இறங்கி, நீரே எங்களுக்கு ஆண்டவரே தகப்பனாக, தாயாக, எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாக இருந்து எங்களை நீர் நடத்த போகிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்புவிக்கிறோம். இந்த காலை வேளையில எங்கள் தேவன் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, எங்கள் தேவன் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, எங்கள் தேவன் மாத்திரம் உம்முடைய கரத்தின் கிரியைகளை நடப்பிப்பீராக, எங்கள் தேவன் மாத்திரமே எங்களை ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் தேவன் மாத்திரமே எங்களோடு கூட இடைப்பட்டு ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் நிறைவேற்றுவீராகப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். உட்காருமே.